இன்னைக்கு நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 280 புள்ளிக்கு மேலே பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய இன்வெஸ்டர் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. விபிஎல் ஷேர் கிட்டத்தட்ட 3.5% மேலே இன்னைக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய பிஎஃப்சி ஷேரை பற்றி பார்க்க போகிறோம். ரினியூவபிள் எனர்ஜி ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற கம்பெனிக்கெலாம் ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய ஐஆர்டிஏ ஷேரை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக குக்பிட் ஷேரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு மாதத்தில் நம்ம இந்தியாவில் அதிகப்படியான கல்யாணம் நடக்கும்போது, அதாவது கல்யாண சீசன் வந்திருக்கு. இதனால கிட்டத்தட்ட 10 கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 280 புள்ளிக்கு மேலே பாசிட்டிவாக தான் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்னிங்கில் இருந்து நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கூட இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க. இதே மாதிரி டெய்லியும் நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். என்ன தான் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிட்டு இருந்தாலும் நம்மளோட ஹோல்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது. எம்ஓ டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவாக இருந்துச்சு. சில்வர் பீஸு கிட்டத்தட்ட 1.5% பாசிட்டிவாக தான் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 137 ரூபா வரைக்கும் நம்ம இந்த சில்வர் பீஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டாங்க. கோல்டு பீஸு 0.76% பாசிட்டிவாக, ஆட்டோ பீஸு 1% பாசிட்டிவ், பார்மா பீஸும் 0.82% பாசிட்டிவாக இருந்தாங்க. ஐடி பீஸு கிட்டத்தட்ட 1.26% பாசிட்டிவ், நிஃப்டி பீஸு 1% பாசிட்டிவ், மிட் 150 பீஸு 1.16% பாசிட்டிவ். மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு வாரம் இருந்தாங்கன்னா போதுங்க, நம்ம ஹோல்டிங்கில் நெகட்டிவில் இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ் வந்துடுவாங்க. இன்றைக்கி சந்தீப் பார்மா ஐபிஓவோட அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் டேட்டு. யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இன்றைக்கி அந்த அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் வந்து ஆகிடும். இவங்களோட இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 895 கோடியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஷேரோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 563 ரூபாயிலேருந்து 593 வரைக்கும் செட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 93 மடங்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு. இதுலையும் கிட்டத்தட்ட குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 213 மடங்குக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 116 டைம்ஸும், ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 டைம்ஸ் தான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிட்டத்தட்ட 90 ரூபாயிலேருந்து 95 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா இருக்காது. கிட்டத்தட்ட 15% வந்து அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் லிஸ்ட் ஆகும்போது 15% லிஸ்டிங் கெயினில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஐபிஓ கிடச்சி அதேமாதிரி லிஸ்டிங் கெயின் 15% வந்திருக்கும் அவங்களாம் நல்ல ஒரு லாபமாக இருக்கும். நான் கூட ஒரே ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நேற்று என்னால் வீடியோ போட முடியல, அதனால் என்னால் சொல்ல முடியல. பார்ப்போங்க. நானும் நிறைய ஐபிஓ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எதுவும் கிடச்சதில்லை. இது என்ன ஆகுதுன்னு எனக்கு நைட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் எனக்கு இன்னும் வரல. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இன்னைக்கு நைட்டு ஒரு 7-8 மணிக்கெலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கன்ஃபர்மேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் கிடச்சிருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவாக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து 120 ரூபா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஓப்பன் ஆனப்போ 135 ரூபாய்க்கு பிஎஸ்சி என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது. இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் இருந்தது. லிஸ்ட் ஆகும்போது 15% ப்ரீமியத்தில் வந்து லிஸ்ட் ஆனிச்சு. அதே மாதிரி 138 ரூபாயில் இருந்து அதிகபட்சம் 142 ரூபா வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகவே 126 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த ஐபிஓ கிடச்சிருந்துச்சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 15% வந்து ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கும். அதேமாதிரி இந்த சந்தீப் பார்மா ஐபிஓ நாளைக்கு வந்து பார்ப்போம். அடுத்தது கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து 2 வாரமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கரெக்டாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2100 வரைக்கும் கீழே போணுச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2320 வரைக்கும் கூட போணுச்சு 2 நாளைக்கு முன்னாடிலாம். காலையில் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ் ஓப்பன் ஆவாங்க. அப்புறம் ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு லோ ப்ரைஸ் போயிடுவாங்க. மறுபடியும் ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆவாங்க. இதே தான் தொடர்ந்து 4 நாளாக இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆனப்போ கொஞ்சம் நெகட்டிவாக ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் இப்போ க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் ஆனிச்சோ அதே ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. என்கிட்ட இருந்த ஸ்டாக்கை இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டேன். ஏன் சேல் பண்ணேன்னா எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது, அதனால் நான் வந்து சேல் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2320 ரூபா தான். அதை பேர் 2 நாளைக்கு முன்னாடி டச் பண்ணிச்சு. இப்போ அதே ப்ரைஸில் தான் இருக்குது. பார்க்கலாம். இது அப்படியே பிரேக் பண்ணி மேலே போனுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பிரேக் பண்ணி மேலே போனுச்சுன்னா அந்த 2400 ரூபா இதுக்கு முன்னாடி இந்த ஹையில் இருக்குது. அங்கே போனுச்சுன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு ஷேருக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து விற்றுருக்கேன். ஒரு 8700 ரூபா எனக்கு பார்த்தீங்கன்னா லாபம் கிடச்சிது இந்த ஒரு 2 வாரத்தில். அடுத்தது விபிஎல். இன்றைக்கி நம்ம விபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5% மேலே பாசிட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. காலையில் ஓப்பன் ஆனதில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆனாங்க. ஆனால் 3.5% வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு.
2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட வந்து சொல்லியிருந்தோம் 450 ரூபாய்க்கு கீழே போயிருக்கு. நல்ல ஒரு ரேஞ்சில் தான் வரன் பிவரேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% இந்த பாசிட்டிவாக வந்திருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரிலையன்ஸோட கேம்பா கோலா வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குது. அது வந்து இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வரனால இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். பெப்சி எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து குடிச்சிட்டு தான் இருப்போம். பெப்சி கொக்கோ கோலா எல்லாமே நம்ம குடிச்சிட்டு தான் இருப்போம். கேம்பா கோலாவை எக்ஸ்ட்ரா மேபி வந்து குடிக்க ஆரம்பிப்போம். ஆனால் அந்த கம்பெனி வரனால இந்த கம்பெனிலாம் இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, யாரும் இதெல்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அதனால் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பில் தான் இருக்குது. சூப்பரான ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆன மாதிரி 2-3 நாளைக்கு டெய்லி ஒரு 2-3% அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஹோல்டிங்கை பற்றி கேட்டிருந்தாங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 925 குவான்டிட்டி என்னமோ இருக்குது. ஒரு 10% என்னமோ நெகட்டிவில் இருந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3% வந்து இன்க்ரீஸ் ஆனனால 6% என்னமோ தான் இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. நிறைய புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 600 ரூபாய்க்கு மேலே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புது மாடலை வந்து இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு கீழே இருக்க ஒரு கார் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. செய்ரா எஸ்யூவி. இந்த காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.49 லட்சம். இந்த காரோட டார்கெட் என்ன அப்படின்னா மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நியூஸ்னால இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% காலையில் அதிகமானாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக வந்து கீழே வந்துட்டாங்க. ஏற்கனவே இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஸ்டாக்கோட ப்ரைஸு ஹையில் இருந்து தான் இப்போ லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, இந்த மாதிரி புது மாடல்லாம் கொடுத்து அவங்களோட சேல்ஸ் அதிகமானால் மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸும் சேல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அதோட ஹையில் இருந்து இந்த காருக்கான புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16 ஆரம்பிக்குது. அதே மாதிரி காரை டெலிவரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேபி இந்த காருக்கு அந்த டிசம்பர் 16 இருந்து புக்கிங் நிறைய வந்தது அப்படின்னா இதை ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்தியாவில் அடுத்த ஒரு 1.5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண சீசன் வரப்போகுது. அதனால் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கோடி கல்யாணத்துக்காக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அதனால் கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட நிறைய கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸு இதனால் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் ஃபேஷன்ஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 38% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியன் ஹோட்டல்ஸு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 18% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ கல்யாணம் நடக்கும் போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து புக் பண்ணுவாங்க. அதனால் இந்தியன் ஹோட்டல்ஸு ப்ளஸ் ஐடிசி ஹோட்டல்ஸு இது ரெண்டுக்குமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியன் ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 18% மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் 24% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ரேமன் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37% அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கல்யாண் ஜுவல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41% இப்போ இருக்க ப்ரைஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கல்யாண் ஜுவல்லர் ஸ்டாக்கோட ப்ரைஸு ரொம்ப லோ ப்ரைஸில், அதாவது ஹையிலிருந்து லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால் இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது டைட்டன் கம்பெனி கிட்டத்தட்ட 9% அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தங்கமேல் ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா 1% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கரெக்டான தெரியல, 1% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது தான். வெல்ஸ்பூன் லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரைடன்ட்டு 33% அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆதித்யா பிர்லா ABFRL வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா யாரெல்லாம் அந்த ஸ்டாக்கை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது PFC லிமிடெட் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி தான், பவர் செக்டரில் இருக்காங்க. பவர் செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் தரக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 362 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு 3.65 ரூபா. யார்கிட்டலாம் இன்றைக்கி இந்த ஸ்டாக் இருக்கோ உங்கள் எல்லாத்துக்கும் 3.65 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்துடும். இந்த டிவிடெண்ட் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ள உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடும். இவங்க வருஷத்துக்கு 5 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 2வது மாதம், 3வது மாதம், 6வது மாதம், 8வது மாதம், இப்போ வந்து 11வது மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவே இருக்கும். நம்ம 10 குவான்டிட்டி, 15 குவான்டிட்டி, 100 குவான்டிட்டி இப்படி இருக்கிறத விட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி, 5000 குவான்டிட்டி, 10,000 குவான்டிட்டி அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட் இன்கமும் ரொம்ப அதிகமாக வரும். சிம்பிளாக சொன்னால் ஒரு 1000 குவான்டிட்டி வச்சுருந்தா கூட 3650 ரூபா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாக வந்து கிடைக்கும். அதனால் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டியாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸே இப்போ கையில் இருந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் இருக்குது. இவங்க ரினியூவபிள் எனர்ஜி ஜெனரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் கன்சல்டன்சி சர்வீஸில் தான் இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாரி குரூப்போட கம்பெனி, அதாவது வாரி எனர்ஜி
லிமிட்டட் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொமோட்டராக வந்து இருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜியில் தான் இருக்குது. சோலார் எனர்ஜி ஜெனரேட் பண்ணுறது, அதேமாதிரி கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு 50 ஏக்கர் இருக்குது, 100 ஏக்கர் இருக்குன்னா அந்த கம்பெனி போய் அப்ரோச் பண்ணால் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது, நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னா இவங்க வந்து சோலார் பேனல் வந்து போட்டு தருவாங்க. இல்லை நீங்களே சோலார் பேனல் போட்டுக்கிட்டு நீங்களே மெயின்டெனன்ஸ் பண்ணீங்க, எனக்கு லீஸுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க அமௌண்ட் அப்படின்னா கூட அவங்க வந்து பண்ணி தருவாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்கிட்ட ஆல்ரெடி சோலார் பேனல் இருக்குது, நீங்கள் எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னா கூட அந்த சர்வீஸும் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சோலார் எனர்ஜியில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கு நம்ம சோலார் பேனல் போடணுன்னா கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தருவாங்க. மேக்ஸிமம் இவங்களோட பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் தான் இருக்குது. அதே மாதிரி இவங்க பிஸ்னஸ் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது, ரொம்ப அதிகமான க்ரோத்தில் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1074 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் வருஷத்தில் 25% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியானுச்சுன்னா அந்த 1000 ரூபாய் போய் டச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதிகமாகறாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1494 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1074 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 அப்படிங்கிறது வந்து லோவாக இருக்குது. இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி இருந்தால் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி இங்கே இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸ்டாக்கோட பி ரேஷியோ 31 இருக்குது. மார்க்கெட் கேப்பு 11,199 கோடிக்கு மேலே இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1248 இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1074 இருக்குது. இன்டென்சிக் வேல்யூவை விட ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. பிஜி ரேஷியோ 0.16 இருக்காங்க. ROCE 82%, ROE 65%, ROIC 70%, OPM 21%, எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். சேல்ஸ் குரோத்தும் பார்த்தீங்கன்னா 63%க்கு மேலே இருக்குது. ப்ராஃபிட் குரோத் 78% இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.12 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 17 இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் இருக்குது. அது லாபம் அப்படிங்கிறது நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பார்ப்போங்க, இப்போ லோ ப்ரைஸில் இருக்கனால மேபி இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது IRDA கரண்ட் ப்ரைஸ் 144 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியில் தான் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கெலாம் ஃபைனான்ஸ் தரக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. வேர்ல்டு வைட் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு க்ரோத்லையும் இருந்துகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப்பு 40,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 23 இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 101 ரூபாயில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 144 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. புக் வேல்யூ 46 ரூபாயில் இருக்குது. ROC 9%, ROE 18%, ROIC 9%, OPM வந்து பார்த்தீங்கன்னா 88% இருக்குது. இந்த பர்சன்டேஜ் வந்து பொறுத்த வரைக்கும் நார்மல் பர்சன்டேஜ் தான். இதுவே இதுக்கு பதிலாக ஒரு 15%, 20%க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். இருந்தாலும் இவங்க ஃபைனான்ஸ் அப்படிங்கிறனால 10 பக்கத்தில் இருக்கிறதே ஓகே தான். ஏன்னா எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த 10 பக்கத்தில் தான் இருப்பாங்க. பிஜி ரேஷியோ 0.60 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 5.41 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபைனான்ஸ் கம்பெனினாவே ஃபைனான்ஸு ப்ளஸ் பேங்க் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3 இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது நார்மலான ப்ரைஸில் தான் இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அதோட கையில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 234 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வெறும் 144 ரூபாய்க்கு தான் இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப நாளாகவே இதே ப்ரைஸில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி CAGR வந்து பார்த்தா கூட லாஸ்ட்டு 5 வருஷத்தில் 23% சேல்ஸ் க்ரோத்தும் ப்ராஃபிட் க்ரோத்து லாஸ்ட் 5 வருஷத்தில் 51% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம்னா 26% நம்ம இன்னும் நெகட்டிவில் தான் இருப்போம். ரிட்டர்ன் ஈக்விட்டி மினிமம் 17%க்கு மேலே இருக்குது. பார்க்கலாங்க, ஓவராலாக நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இப்போ அதில் கையில் இருந்து லோ ப்ரைஸில் இருக்கனால இதை நம்ம ஒரு வாய்ப்பாக கூட வந்து பார்க்கலாம். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2015 ரெவன்யூ 1118 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 272 கோடியாகவும் இருக்குது. அதேமாதிரி மார்ச் 2025 ரெவன்யூ 6754 கோடியும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1699 கோடி இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது, நெட் ப்ராஃபிட் அதிகமாகிட்டு இருக்குது. நம்ம ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். சேல்ஸ் அதிகமாகணும், நெட் ப்ராஃபிட் அதிகமாகும் பார்க்கலாம். போக போக இவங்களோட சேல்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் அதிகமானுச்சுன்னா அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது குப்பிட். இந்த ஷேரை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் வருஷத்தில் கிட்டத்தட்ட 3 மடங்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் இதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்னன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டம்ஸ் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பெர்சனல் லூப்ரிகன்ட்டு ப்ளஸ் IVT கிட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்ஸும் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. HIV டெஸ்ட் கிட்டு இந்த மாதிரி நிறைய கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ராடக்ட்டையும் தாண்டி ஒரு ப்ரைவேசி ப்ராடக்ட் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காண்டம் யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. இன்னும் போக போக அடுத்த ஒரு 5 to 10 வருஷம் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா காண்டம் அப்படிங்கிறது ரொம்ப நார்மல் ஆகிடும்.
எந்த அளவுக்கு இவங்களோட ப்ராடக்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கும். மார்க்கெட் கேப்பே கிட்டத்தட்ட 8,951 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 145 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 333 ரூபாயில் இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 30 ரூபாயில் இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 30 ரூபாயிலையும் கரண்ட் ப்ரைஸ் 333 ரூபாயில் இருக்குது. கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 145 இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ரேட்டில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஜி ரேஷியோ கூட 4ல் இருக்குது. அப்படின்னா இது 3 வச்சு நம்ம வந்து பார்த்தா கூட இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக, அது 333 ரூபாங்கிறது ரொம்ப ஹை வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROC 17%, ROE 12.9%, ROIC 17.9%, OPM 33.5% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே நார்மலான ஒரு பர்சன்டேஜ் தான். டெப்ட் ஈக்விட்டி 0.07 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 23ல் இருக்குது. அதாவது இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை வேல்யூஷனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2015 இவங்களோட சேல்ஸ் 44 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வெறும் 8 கோடியாக இருந்திருக்கு. இதுவே மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸ் 183 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 41 கோடியாகவும் அதிகமாக இருக்குது. கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகாமல் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகிறாங்க, அப்புறம் கம்மியாகிறாங்க, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறாங்க, மறுபடியும் கம்மியாகிறாங்க. இதுக்கு பதிலாக வருஷம் அப்படியே அதிகமாகிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு நல்ல ஒரு லாபத்தில் தான் இருக்காங்க. அடுத்தது நம்ம இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு 5 வருஷத்தில் 3% மேலே இருக்குது. ப்ராஃபிட் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 1% மேலே இருக்குது. இதுவே லாஸ்ட்டு 3 வருஷத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் குரோத்தும் ப்ராஃபிட் குரோத்தும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 305% வந்து கொடுத்துருங்க. அதான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருந்தா கூட 3 மடங்கு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி கிட்டத்தட்ட 16% மேலே இருக்குது. அடுத்தது நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட கிட்டத்தட்ட 45% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 2.58%, டிஐட் வந்து 0.35% இருக்காங்க. ரீட்டைல் பீப்புள்கிட்ட தான் கிட்டத்தட்ட பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும். ப்ரொமோட்டரை விட நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஷேர் ஹோல்டிங் இதில் வந்து வச்சுருக்கோம். எஃப்ஐடி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்ல ஒரு ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. லிஸ்டானதுலேருந்து கிட்டத்தட்ட 24 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பாருங்கள். இப்போ கீழே இருக்கிறதா இதோட பி ரேஷியோ. இதில் அதிகமான பி ரேஷியோ 140க்கு மேலே தான் இருக்குது. கரெக்டாக இப்போ இந்த கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 பக்கத்தில் தான் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த பிஇ ரேஷியோ கொஞ்சம் கீழே குறைஞ்சது அப்படின்னா வாங்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆனால் இப்போ கையில் போய் வாங்குறத விட ஸ்டாக்கோட ப்ரைஸு கொஞ்சம் கீழே குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜென்ரலாகவே ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிஇ ரேஷியோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போதைக்கு இந்த வந்து ஹை பிஇ ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 பிஇ ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ யாராவது வாங்கியிருந்தா கூட நல்ல ஒரு லாபம் எடுத்திருப்பாங்க லாஸ்ட் ஒரு வருஷத்தில். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எப்போ இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து கம்மியாகுதோ அப்போ நம்ம வாங்கிட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா 140 பிஇ ரேஷியோவில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பார்க்கலாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டை நல்ல சூப்பரான ஒரு பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த நாள் இதே மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நாளைக்கு பார்ப்போம் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு.